ஏற்றிய தீபம் என்றுமே சுடரிட வாழ்த்திய அருள்வாய் வடிவேல் முருகா. புதன் கிரகத்தை அதிபதியாகவும் புத்திசாலித்தனமும் சாதுரியமும் நிறைந்த உறுதியான எண்ணம் படைத்த மிதுன ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டின் பொது பலன். இந்த 2025ஆம் ஆண்டு மிதுன ராசினருக்கு ஒரு சில கிரக நிகழ்வுகளின் அடிப்படையில் எந்த காலகட்டத்தில் எந்த கிரகத்தின் மூலம் நன்மை பெறலாம் என்பதை பார்ப்போம். மிதுன ராசியினருக்கு சூரியனால் 3 மாதம் நன்மை கிடைக்க வாய்ப்புள்ளது. பங்குனி மாதம் மீன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலத்திலும், சித்திரை மாதம் மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலும், கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில் 6ஆம் இடமாக சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலும், மேற்சொன்ன 3 மாத காலத்திலும் சூரியனால் நன்மை கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஞாயிறு 3 நற்11 ஈவிரு இடங்களில் இருந்திடில் செல்வம் உண்டாம், எய்தலும் உண்டாம், எதிரியை வெல்லலாகும், சேயது தரிக்கும் பேராம், தீராய் நோய் தீரும் தானே என்கிறது ஜோதிட பாடல். மேற்சொன்ன சூரியனால் சூரிய பயிற்சி இந்த 3 மாதங்கள் இருக்கும் பொழுது செல்வம் உண்டாம் என்றும், அதன் மூலம் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய ஈகக்குணம் உங்களுக்கு இருக்கும் என்றும், வழக்குகள் நிலுவையில் இருந்தால் வெற்றி பெறலாம் என்றும், எப்பேற்பட்ட எதிரி உங்களுக்கு நண்பர் ஆவார்கள் என்றும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த 3 மாதத்தில் சூரிய பகவான் கொடுப்பார் என்றும், அறுவை சிகிச்சை செய்து கொள்ள நினைப்பவர்கள் செய்தால் வெற்றி பெறலாம் என்றும், வியாதியஸ்தர்கள் மருந்து சாப்பிட்டால் பூரண குணமடையலாம் என்றும், மேற்சொன்ன சூரியன் 3 மாதங்களில் கோச்சாரம் செய்யும் காலத்தில் உங்களுக்கு யோக பலனை கொடுப்பார். அடுத்து, உங்கள் ஜாதகத்திற்கு எந்த ஒரு கிரகமும் பலனை கொடுக்கவில்லை என்று அஞ்ச வேண்டாம். காரணம், மே மாதம் 18ஆம் தேதி இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் வீடுமனை விரயத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் மே 18ஆம் தேதி சிம்ம ராசியில் 3ஆம் இட பெயர்ச்சி ஆவது நீல் 11/6 நேர் 3இல் கேது இருந்தால் தாழ்விலா பயிரும் உண்டு, தன பாக்கியம் உண்டு, சூழ் புவியெங்கும் பேராம், சொன்ன சொல் தப்பாதப்பா, வாழ்வு மேல் வாழ்வுண்டாகி மகராசன் ஆவான் தானே. இந்த ஆண்டு உங்களுக்கு 3ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவானால் விவசாயத்தில் லாபமும், அதன் மூலம் தன லாபமும், ஊரில் உங்களுக்கு நல்ல பெயரும். அடுத்தது, இந்த 3இல் வந்த கேது பகவான் மிதுன ராசினருக்கு வாழ்வின் மேல் வாழ்வு உண்டாக்கி உங்களை மகராசன் ஆக்குவார் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.